மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்ற ஆட்சேர்ப்பு அதில் 8th குவாலிஃபிகேஷனில் டிரைவர் போஸ்டிங் அப்ளை பண்ணவங்க அண்டு 10th ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உள்ள வேரியஸ் போஸ்டிங்ஸுக்கு இதுக்கு அப்ளை பண்ணவங்க. இப்படி அப்ளை பண்ணவங்களில் இப்போ ரீசெண்டாக இந்த ப்ராசஸ் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணி முடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரீஅப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரீஅப்லோட் பண்ணி முடிச்சு சப்மிட் கொடுத்துருந்தீங்க. ஓகேங்களா, டாக்குமெண்ட் அப்லோடுன்னு வந்திருக்கும், அதோட முடிச்சிருப்பீங்க. இப்போ இதுக்கப்புறம் அங்கே என்ன மாதிரியான ப்ராசஸ் போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ப்ராசஸ் அங்கே போய்ட்டுருக்குன்னா, நீங்கள் ரீஅப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸை அவங்க எடுத்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணிக்கிறேன். இது எப்படி எனக்கு தெரியும், நம்ம கடவுளா? இன்றைக்கி மார்னிங் 2 பேர் எங்கிட்ட வந்து கால் பண்ணி பேசின விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்கள் எல்லாத்துக்குமே சரி ஓகே இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்குமே தெரிய வரும். என்ன நடந்துச்சுன்னா அந்த 2 பர்சன்ஸ் என்னென்ன கன்வே பண்ணாங்கன்னா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணவங்க. எனக்கு மார்னிங் பேசின 2 பேருமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கி மார்னிங் வந்து எம்கசிலேருந்து கால் வந்திருக்கு. அவங்க நேம் சொல்லிவிட்டு தான் அவங்க அந்த பேரை சொன்ன உடனே ஆமாம் என் பேர் தான் சொன்ன உடனே நீங்கள் இது மாதிரி எம்கசியில் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களா சொல்கிறதுக்கு ஆமான்னு சொன்ன உடனே அவங்க இந்த எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மார்க் ஷீட்டு இந்த டிசி இந்த மாதிரிலாம் வந்து மெர்ஜ் பண்ணி பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதில் வந்து என்கிட்ட பேசின ஒரு பர்சன் வந்து ஏதோ மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ண மறந்துட்டாப்புல, ஸ்கிப் பண்ணியிருக்காப்புல. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் எல்லாம் இது பண்ணிவிட்டு அதில் மெர்ஜ் பண்ண வேண்டிய இந்த டிசி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து மெர்ஜ் பண்ணாமல் மறந்துருக்காப்புல. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 2 பேரும் சம் சர்டிஃபிகேட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி போர்டிலேருந்து பேசின அந்த கான்டாக்ட் பண்ணி பேசின பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கான அந்த மெயில் ஐடியை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பர்சன்ஸுமே ப்ரொவைட் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் இமிடியேட்டாக உடனே நீங்கள் வந்து நான் அவங்க மென்ஷன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து டிசி ஒருத்தர் வந்து மார்க் ஷீட்டு என்ன ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டோ அதை வந்து சொல்லி இந்த மாதிரி இதை வந்து உடனே இமிடியேட்டாக வந்து நீங்கள் மெயில் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக மெயிலும் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா, இவங்களுமே ரீஅப்லோட் பண்ணவங்க தான், ரீஅப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணவங்க தான். பட் இவங்க இந்த சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணதுனால அகைன் எம்எஸ்சிலேருந்தே கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ரீஅப்லோட் பண்ணி சப்மிட் பண்ண எல்லாருடைய இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து பார்த்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த ப்ராசஸ் எதுக்கு போகுது, உங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸ் அப்படின்றது போகுது. அப்போ இதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த விஷயம் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி எக்ஸாமினர், பெய்லீஃப், ஆப்ரேட்டர் இந்த மாதிரி 10th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி கால் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து திரும்ப அகைன் மெயில் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்னை யாரும் கான்டாக்ட் பண்ணலை. அப்படி வேலை உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி மெயில் ஐடி கொடுத்து மெயில் பண்ணி வைங்க அப்படி யாராவது சொல்லியிருந்தா, அதாவது எம்எஸ்சி சைட்லேருந்து அஃபிஷியலாக அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கே நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்மளும் வீடியோ மூலமாக பல பேருக்கு இதை தெரியப்படுத்தலாம்.